friends, welcome to nikidesigners and இன்னைக்கு வந்து நம்ம ஒரு silk thread bangle design வந்து பார்க்க போறோம். Actually இந்த bangle பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல sarees so full and full வந்துட்டு சேம் கலர்ல வரும் and அதுல வந்து ரொம்ப குட்டி குட்டியா ஒரு டிசைன் வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சாரிக்கு தான் நம்ம வந்து bangle டிசைன் பண்ண போறோம். and அந்த சாரியோட பிக் வந்து நான் ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன், நீங்க அதுல பாத்துக்கோங்க. இப்போ பேங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. பேங்கிள் வந்து கிளையண்டோடது வந்து 2/4, ஸோ அதனால நான் வந்து 2/4 சைஸில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தின் பேங்கிள் ஒன்று, இந்த மாதிரி திக் பேங்கிள் ஒன்று. அவங்க சாரி கலருக்கு நான் த்ரெட் வந்து நான் ரேப் பண்ணியிருக்கேன். அண்ட் த்ரெட் ரேப் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால் நான் அதே ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு டிசைனிங் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த சைஸில், இந்த தின்னாக இருக்குல்ல, இந்த சைஸில் வந்து டோட்டலாக நமக்கு 4 பேங்கிள்ஸ் வந்து வேணும். அண்ட் இந்த பெரிய சைஸ் பேங்கிளில் வந்து 2 பேங்கிள் வந்து வேணும். ஸோ 2 கைக்கும் சேர்த்து ஒரு கைக்கு வந்து நமக்கு 3 பேங்கிள்ஸ் தான் வரும். எப்படி வரும்னா இந்த தின் பேங்கிள், இந்த திக் பேங்கிள், சைடில் இதே மாதிரி ஒரு தின் பேங்கிள் வரும். ஸோ அவ்வளோதான் டிசைனு. இந்த டிசைனில் வந்து நம்ம ஃபிட்டிங் குந்தன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபிட்டிங் குந்தன் வந்து நான் பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன், சாரி கலரில். ஸோ எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதனால் இந்த சைஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்டோன் செயின் வந்து வேணும். ஸோ ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட்டர் வேணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து வேணும். ஸோ இதுதான் வேணுங்கிற மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேங்கிளுக்கு வந்து டிசைன் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் இந்த ஃபிட்டிங் குந்தன் வந்து வைக்க போகிறேன். இந்த ஃபிட்டிங் குந்தன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்கும். அண்ட் கலர் ஆல்சோ ரொம்ப மைல்டாக கரெக்டாக சாரிக்கு ஏற்ற மாதிரியே கிடச்சிது. ஸோ இப்போது டூத் பிக் எடுத்துக்கோங்க. டூத் பிக் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ வந்து டச் பண்ணிக்கோங்க. க்ளூ டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம லைனாக பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் கேப்பே இருக்கக்கூடாது ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எப்போவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டூத் பிக் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளம்ஸி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பேங்கிள் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேங்கிள் ஃபுல்லாக நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் பேங்கிள் வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த ப்ராடாக இருக்க பேங்கிளில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேங்கிளில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து புட்டா டிசைன்ஸ் மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் குந்தன் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் டைமண்ட் மாதிரி மாற்ற வேண்டாம். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் வச்சாச்சு. இப்போது இதை சுற்றி வந்து நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறோம். அண்ட் ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 ஸ்டோன்ஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டோன்ஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை சுற்றி நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். ஸோ சைடில் வந்து 4 ஸ்டோன்ஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு டூத் பிக் வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோனை ஒட்டியே இருக்கணும். ஸோ இந்த சைடு வந்து நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு வைக்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டோன் செயின் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேப் இருக்குல்ல இந்த சைடு, ஸோ இங்கே வந்து 2 ஸ்டோன் வர மாதிரி வைக்கணும். இந்த சைடும் அதே மாதிரி தான்.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போது வந்து இந்த ஸ்டோன் செயினில் வந்து ரெண்டு ஸ்டோன் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயின் வந்து ஸோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து இதே மாதிரி ஸோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து டூத் பிக் வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க, இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஒரு ஃபிட்டிங் குந்தன் எடுத்துக்கோங்க. இந்த ஃபிட்டிங் குந்தன் வந்து கொஞ்சமாக க்ளூ டச் பண்ணிவிட்டு ஸோ க்ளூ டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு ஒரு ஃபிட்டிங் குந்தன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடும் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 2 ஸ்டோன் வந்து வச்சாச்சு. அடுத்தது இன்னொரு ஃபிட்டிங் குந்தன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சைடு ஒன்று வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபிட்டிங் குந்தன் எடுத்து இந்த சைடு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இங்கே வந்து ஒரு ஸ்டோன், இங்கே வந்து ஒரு ஸ்டோன். இப்போது இங்கே வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் வைக்கணும். இதே ஃபிட்டிங் குந்தனை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்க்கு மாற்றிக்கோங்க. டூத் பிக் வச்சு நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த டிசைன் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இந்த பேங்கில் சுற்றி வைக்கணும். ஸோ இந்த ஸ்டோன் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 புட்டா வச்சாலே உங்களுக்கு பேங்கிள் ஃபுல்லாக கவர் ஆயிரும், நீட்டாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து நான் ஒரு 6 புட்டாஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு புட்டா வந்து நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரை ஆகிறதுக்கு வந்து நீங்கள் ஃபேன் போட்டு ஃபேன் கிட்ட வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலயே நல்லா ட்ரை ஆயிரும். அப்படி இல்லாட்டி நீங்க ஃபேன்ல போடுறது இல்லை அப்படின்னா நீங்க செஞ்சுட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சிருங்க. மார்னிங் எந்திரிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.